வணக்கம், ஜெய் பீம், நமோ புத்தாய். இப்போ என்னன்னா, இன்னைக்கு மே 18 2026 அர்ஜுனா சொல்ற மாதிரி நான் அருண் சித்தார்த் கதைக்கிறேன். இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்கள் என்ற ஒரு பக்கத்தில் நேற்றது என்ன, தமிழ் ஜினோசைட் டே, தமிழ் இன அழிப்பு என்று நிறைய பேனர்கள் போஸ்டுகள் காணக்கூடியதாக இருக்குது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று ரோட்டா கஞ்சி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க கொஞ்சம் பேர். இயக்க பாட்டெல்லாம் போட்டு தமிழீழத்தின் பேனர் அடிச்சு சில இடங்கள்ல. இப்ப இந்த தமிழின அழிப்பு முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்தது தமிழின அழிப்பு என்று கூடுதலா யார் கூவுறது? கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கோஷ்டி, தமிழரசு கட்சின்ற கொஞ்சம் பேர், அர்ஜுனா ராமநாதன். சரி, அர்ஜுனா ராமநாதன் பற்றி நாங்க இந்த முள்ளிவாய்க்காலுக்கு முன்னுக்கு அர்ஜுனா ராமநாதனை பற்றி கதைச்சிட்டு வருவோமா, இல்லாட்டி முள்ளிவாய்க்காலை கதைச்சிட்டு அர்ஜுனா ராமநாதனை பற்றி கதைப்போமா? ஏன்னா அர்ஜுனா ராமநாதன் ஆரம்பத்துல சாவச்சேரியில தொடங்கக்குள்ள நான் தான் முதல்ல வீடியோ போட்டது. அர்ஜுனா ராமநாதன்கள் இந்த சமூகத்துக்கு தேவை, எல்லா துறைகளிலும் அர்ஜுனா ராமநாதன்கள் உருவாக வேணும் என்று சொல்லி மகாபாரதத்தில் ஒரு இதுவும் எடுத்து போட்டேன். நான் போட்ட பிறகுதான் என்னுடைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறேன் தானே, நாடளாவிய உலகளாவிய ரீதியில புலி எதிர்ப்பாளர்கள், ஆனா என்னுடைய ஆதரவாளர்கள் கொஞ்சம் அவையெல்லாம் காசு அனுப்பி அர்ஜுனாவுக்கு டக்ளஸ் தலைவரையே எதிர்த்தவர். ஆகவே அப்படி என்ன அவர் எப்படிப்பட்ட ஒரு தலைவரா, தலைவருக்கும் மேல யாரு டக்ளஸ் தேவானந்தா என்று சொன்னோன்னு புழுவத்துல சரியா கனடால இருந்து கொஞ்சம் பேர் காசு அள்ளி எறிஞ்சு விட்டினா டக்ளஸ் காசு அனுப்புறாங்க, அர்ஜுனா ராமநாதனுக்கு காசு அனுப்பினார். அப்பவும் ஒரு ஆள் எடுத்து, அருண் எனக்கண்டா இவரை பிடிக்கல, ஆனா நீங்க கதைச்ச பிறகு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குதான் சொல்லி அவர் உதவி செஞ்சு. அப்படி இப்ப அர்ஜுனா ராமநாதன் ஏன் நான் இத சொல்றேன், அடுத்து முள்ளிவாய்க்காலுக்கு வரும். அதுக்கு முன்னுக்கு அர்ஜுனா ராமநாதன் உண்மையிலேயே வேணும். எனக்கு சந்தோஷமா இருக்குது அர்ஜுனா ராமநாதன் நடவடிக்கைகள் உண்மையிலேயே. ஏனென்றா நாங்க செய்ய வேண்டிய வேலையை நானும் நாங்களும் செய்ய வேண்டிய வேலையை சிம்பிளா அர்ஜுனா ராமநாதன் செய்யறதால உங்களுக்கு இவன் தாண்டா சரி, உங்களுடைய தமிழ் தேசியத்துக்கு இவன் தாண்டா சரி என்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏனண்டா இப்ப சீமான் இப்ப நாங்க சீரியஸா அரசியல் கதைச்சா சீமான் மிக டேஞ்சரானால் யாருக்கு? புலி எதிர்ப்பு முகாமுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு நபர். அதாவது புலிகளை யார் எதிர்க்கிறது, ஏன் எதிர்க்கிறது என்றதை பொறுத்து அதிகம் சித்தாந்த ரீதியாக புலிகளை எதிர்க்கிறார்கள். இப்ப நாங்கள் புலிகளுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளல. இப்ப தனிப்பட்ட ரீதியில நாங்க பாதிக்கப்பட்டோம், அதை ஒரு சைட்ல வைப்போம். ஆனால் புலிகளுடைய பிரபாகரனுடைய சித்தாந்தம் என்ன? பிரபாகரன் சித்தாந்தம் ஒன்று இருக்கல்ல, ஆனா பிரபாகரன் நடைமுறை ஊடாக ஒரு சித்தாந்தம் ஒன்று அதுக்குள்ள இருக்குது, அவருக்கே தெரியாது. பிரபாகரன் இப்ப சல்யூட் வைக்கிறது எப்படி? ஹிட்லருடைய சல்யூட், ரைட்? அப்ப அந்த பிரபாகரன் கூடுதலான விஷயங்களை பின்பற்றினது ஹிட்லர்கிட்ட இருந்து. ஹிட்லரை அவர் ஒரு 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 இதா ஒரு தன்னுடைய ஒரு தலைவனாக கருதி இருக்கிறார். சரி, அப்ப பிரபாகரனை பின்பற்றாக்கள் தங்களை, அப்ப ஹிட்லருடைய சித்தாந்தம் என்ன? பாசிசம். அதாவது ஏக தலைமைத்துவம் என்றது பாசிசம். அதாவது நான் மட்டும்தான் தலைவர், நான் சொல்றதான் நீ கேட்கணும், என்னுடைய முடிவு தான் முடிவு, ஜனநாயக மறுப்பு தான் பிரபாகரன் சித்தாந்தம். அந்த சித்தாந்தம் யாருடைய சித்தாந்தம்? ஹிட்லருடைய சித்தாந்தம். ஹிட்லர் யார்? 6.5 கோடி மக்களின் சாவுக்கு காரணமான ஒரு நபர், ரைட்? 6.5 கோடி, ஒரு ஆள் 2 பேர் இல்ல. 2ஆம் உலக போர்ல ஒட்டுமொத்தமாக இறந்தவர்கள், சரியா? இங்கால ஹிட்லர் நாசிகள், அங்கால படை செஞ்சேனே எல்லாம் சேர்த்து மக்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 6.5 கோடியை கொலை செய்த மனித குலத்துக்கு பாரிய பேரழிவு ஒன்றை ஏற்படுத்திய ஒரு பாசிஸ்ட். பாசிசம் என்ன பேனர் அடிக்கிற பொடியை அடிச்சுக்கிட்டா அந்த பாசிசம் அடிக்கடி சொல்றீங்க. பாசிசம் என்ன? அப்ப நான் சொன்ன மச்சான், பாசிசம் இவன் ஒருவன், நான் தான் தலைவன்,
நான் சொல்றதுதான் நீ கேட்க வேணும், நான் எடுக்கிறதுதான் முடிவு என்று சொல்றான். நான் தான் ஏகப்பிரதிநிதி. ஏகப்பிரதிநிதி என்றா என்ன? நான் ஒரு ஆள் தான் உங்களோட பிரதிநிதி. உங்களே தெரிவு செஞ்சதா பிரபாகரன்? இல்லை. ஆனா தான் ஏகப்பிரதிநிதி என்று தன்னைத்தானே உருவாக்கி கொண்டவர். மக்கள் இவரை தெரிவு செய்தார்களா? இல்லை. இவர் ஒரு அரசியல் கட்சி கூட இவர்களுக்கு பிரேமதாசா காலத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனா அவர் தேர்தல் அரசியல்லையே தான் வரமாட்டேன் என்று அப்பவே சொல்லிட்டார். சுதுமலையில வச்சே சொல்லிட்டார். காரணம் என்னன்னா அவருக்கு தெரியும். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 095146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.